ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன டாப்பிக்ங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். ஓகே, இது ஸ்டார்ட் விண்டோ. இப்போது ட்ராயிங் அப்படின்ட்டு வந்துட்டோம். அதில் நான் வந்து கிரிட் ஆஃப் பண்ணிட்டு என்னுடைய யூனிட்டை செட் பண்ணிடுறேன். யூனிட் என்னென்னா, எப்போதுமே நம்ம எல்லாமே மில்லிமீட்டர் தான் வரைவோம். ஸோ யூனிட்டை செட் பண்ணிவிட்டு நான் லிமிட்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, லிமிட்ஸுங்கிறது அந்த பேப்பரோட சைட்ஸ், அந்த ஃப்ரெஷ் ஷீட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இசட் என்டர், ஏ என்டர் கொடுத்துட்டேன்னா ஜூம், இசட்னா ஜூம், ஏனா ஆல். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 2D டூல் அப்படின்னு சொல்லி போவோம். ஹோம் இன்சர்ட்டு, அன்னோட்டேஷன், இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. ஓகேவா, இது இருக்குது. ஓகே, இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு லைன். ஓகே, லைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். லைனுங்கிறத இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு கோடு வரையலாம். இந்த நேராக வரைகிறதுக்கு F8 ஆன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, லைன்னா இதுதான் லைன் டூல். ஆக்சுவலாக லைன் டூல் இது தான் அப்படின்னா இது மட்டும் இல்லை, கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லை, லைனுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக்கல் லைன், ஜிக்ஸாக் லைன் அப்படின்னு 2 விதமான லைன் இருக்குது. மொத்தம் 3 டைப். லைனில் 3 டைப்: சிமெட்ரிக்கல், ஜிக்ஸாக், லைன். லைன்னா என்னென்னு பார்ப்போம். லைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட். அப்போது ஒரு கோடாக க்ரியேட் ஆகிடும். அதாவது ஒரு நேரான ஒரு கோடாக இருக்கும், எந்த ஒரு வளைவும் இல்லாமல். ஓகே, இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நான் ஒரு யூனிட்டை கொடுப்பேன். ஓகே, இந்த மாதிரி தான் லைன். ஓகே, லைனு தெரியும். இப்போ வாங்க, அது என்ன சிமெட்ரிக்கல் லைன். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். சிமெட்ரிக்கல் லைனை இப்போ நான் எடுத்துகிட்டேன். அதாவது அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை டைப் இருக்குதுன்னு காட்டும். சிமெட்ரிக்கல் லைன் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங், எண்டிங் கொடுத்துட்டேன். இது சும்மா. ஓகே, நான் பாருங்கள், லைன் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போது ஜூம் பண்ணுறேன். என்ன தெரியுது இதில்? ஒரு லைன், அதே மாதிரி தான் ஒரு லைன் வளர்ந்துருக்கோம். இப்போது நான் பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஜூமில் நான் வச்சுக்கிறேன். இந்த கமாண்டை மறுபடியும் இந்த கமாண்டுக்கு போயிட்டு லைனு ஒரு டிஸ்டன்ஸில் வரைகிறேன், 30. ஓகே, நான் 13 கொடுத்துருக்கேன். இப்போது இது 30, இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு இருக்குது, அதாவது 30 மில்லிமீட்டர்னு. பட் இந்த லைன் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய லைனு, ஒரு சின்ன லைனு, மறுபடியும் ஒரு பெரிய லைனாக போகுது, அப்புறம் கொஞ்சம் சின்னது, மறுபடியும் ஒரு மீடியம் சைஸில் போகுது. அதாவது 3 விதமான சைஸில் லைன் இருக்குது. பெருசாக ஒன்று இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சின்னது, அது ரொம்ப சின்னது. அடுத்தது மறுபடியும் பெருசாக இருக்குது, சின்னது, இந்த மாதிரி இருக்குது. அதாவது பெருசு, சின்னது, அப்புறம் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பெருசாக, அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மீடியமாக. ஓகே, அதாவது இதை டாட் லைன் நம்ம சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா டாட் லைனாக பிரிப்பீங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அந்த இது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் லைன். ஓகே, சிமெட்ரிக்கல் லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்னால் என்ன? வளைஞ்சி நிலஞ்சி போகிறது. அது என்னென்னு நம்ம பார்ப்போமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் வரேன். ஓகே, இதுதான் ஜிக்ஸாக். இது எப்படி இருக்குது பார்க்க? ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, நேராக ஒரு லைன் வருது, மேலே இறங்குது, அப்புறம் நல்லா கீழே இறங்குது, மறுபடியும் கொஞ்சம் மேலே இறங்கி அதே டிஸ்டன்ஸை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணி மறுபடியும் மேலேயும் கீழே இறங்கி கண்டினியூ பண்ணுது. இதை வந்து நான் ஒரு டைமென்ஷன் கொடுத்து வரைய போகிறேன். இப்போது 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் டு எண்டிங் 50 அப்படிங்கிற டைமென்ஷன்லாம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதில் வேவ்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஹார்ட் ட்ராப் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம வேவ்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு லைன் தான் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைன், CENTRLINE, சென்டர் லைன். ஓகே, இந்த லைனை விடுவோம். இது ஒரு லைன். வெரைட்டி 4 வெரைட்டியாக இருக்குது. மொத்தம் 5 வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைனை பார்ப்போம். இந்த லைனை பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஸ்டார்டிங், எண்டிங் பார்த்தீங்களா, அதே லைன். அதாவது இங்கே என்ன க்ரியேட் ஆகிருந்ததோ இப்போது நான் அதே லைன் தோறுறேன் பாருங்கள்.
இப்போது சிமெட்ரிக் லைன் சிமெட்ரி லைனு எப்படி இருக்குது, டாட்டாக இருக்குது. சென்டர் லைனு எப்படி இருக்குது, அதுவே டாட்டாக இருக்குது. அதாவது சேம் ப்ரொசீஜர், சேமாக தான் அதோட ஒர்க்கிங் இருக்குது. பட் கமெண்ட் 2 விதமாக இருக்குது. அதாவது பாருங்கள், இது வேறு கமெண்ட்டை நான் எடுத்து வரைஞ்சேன். இப்போது சென்டர் லைன் எடுத்து வரைகிறேன் இங்கே. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கல் லைன் எடுத்து அதுக்கும் கீழே வரைகிறேன். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதாவது 2 கமெண்ட்டுமே ஒரே ப்ராசஸை தான் கொடுக்குது. நீங்கள் சென்ட்ரல் லைன் அப்படின்ட்டு எடுத்து கூட வரைஞ்சிக்கலாம். அதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சென்ட்ரல் லைன் பறிக்கிறதுக்கு இந்த சிமெட்ரிக்கல் லைனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது டெலீட் பண்ணிட்டேன் நான். இப்போது 4 விதமான லைன் பார்த்துருக்கோம். லைன், சிமெட்ரிக்கல் லைன், ஜிக்ஸாக், கண்டினியூ. இந்த கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் லைன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் கிராஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதாவது ப்ளஸ்ஸாக போகிறது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. சென்ட்ரல் லைன் கிராஸ் வித்து ஹோல்ஸ், ஒரு ஹோலோட கிராஸ் பண்ணி போகிறதுக்கு சென்ட்ரல் லைனு, இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போது இது பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இதுவும் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வரையலாம். அதாவது ஒரு ஆர்க்கை மிட் பாயிண்ட்டாக வச்சு வரையலாம். இதுவும் அதே லைன் தான், சேம். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் மறுபடியும் இந்த மாதிரி லைன் போயிட்டு இருந்தேன்னா. ஸோ இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஓகே, கிராஸ்னால் இப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி கிராஸாக. இது முடிவு பார்த்திங்கன்னா முடிவே இருக்காது, கண்டினியூ ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ஒய் லைனை மிடிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. எவ்வளோ இது போகுது. இசட் என்டர் கொடுக்குறேன். ஜூம் ஆல் பாருங்கள், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இது ஒரு ரேஸ், அதாவது ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டுருக்கோம், ஒரு ஒளி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கு உங்களுக்கு வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் காட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு என் சிம்பிள் இருக்கும், ஸ்பில் லைன் அப்படின்னு. அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டைப் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ட்ராயிங்னு பார்த்து ஸ்பில் லைன் ஒன்று பார்க்குறோம் 4, சென்ட்ரல் லைன் 5, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. ஓகே, அத்தனை லைன்ஸ் நம்ம அப்போது கமெண்ட்ஸ் லைனுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக லைன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது ஒன்றா எடுத்துப்போம். 1 2, இதில் ஒரு 3 2 3 5, இதில் ஒன்று 6, இது 6. இந்த கமெண்ட் என்னென்னா, இதுக்கு நீங்கள் ஆட்டோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா முற்றிலும் இந்த ஸ்பிட் லைன்றது ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது எஃபெக்ட்டை பாருங்கள், எஃபெக்ட்டை ஆஃப் பண்ணிட்டேன். வளைஞ்சி நெளிஞ்சு தான் அதை பாருங்கள், பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படி இருக்குது? ஓகே, நான் இங்கேயே வந்து கொடுத்துட்றேன். எக்ஸிட்னா போயிடுச்சு. அதாவது எக்ஸிட்னா கமெண்டோட டோட்டலாக வெளியாகிடுச்சு. நான் ப்ராப்பராக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஒரு மலை மாதிரி வரைகிறதுக்கு. ஓகே, ஒரு இயற்கை சீனையே நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, சும்மா ஒரு பேப்பரை பார்த்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மலையாக வரைஞ்சிக்கலாம். இதுக்கு இப்போது இது மேக்ஸிமம் இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிற பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ இதை மூவ் பண்ணி நான் வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாக ஒரு அமைப்பு கொடுக்க வேண்டியது. ஓகே, இப்போது இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது. நம்ம ஒரு மவுண்டெயின்லாம் இப்படி தான் ட்ரா பண்ணுவோம், மேலேயும் கீழே இறங்கின மாதிரி. இந்த மவுண்டெயினை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு ஒரு சன் வரைஞ்சிக்கலாம். இல்லை இங்கே ஒரு 3 வரைஞ்சிக்கலாம். சன்னை தூக்கிட்டு இங்கே ஒரு சில ட்ரீஸ் போட்டுக்கலாம். இந்த டாட் லைன் நம்ம சென்ட்ரல் லைன் வச்சுருப்போம் இல்லையா, இந்த டாட் லைனை மிடில்லேருந்து வச்சுப்போமே. மிடில்லேருந்து வச்சுக்கிட்டோம்னா இதை போலார் அரே பண்ண வேண்டியது. ஏஆர் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். போலார் அரே போயிட்டு இந்த மாதிரி, அதாவது ஆக்சுவலாக சன்னுக்கு இங்கெல்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது. அதை அதனால் வெளியிலேருந்து
அதாவது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 போலார் பண்ணிக்கலாம். போலார் ஏஆர் என்டர். அதில் போலார்னு கேட்கும், கொடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து நான் இதில் 6 ஐட்டம்ஸ் இருக்கா, நான் ஒரு 4 ஐட்டம் வச்சுக்கிறேன். ஓகே, அகைன் லைன் போகிறேன். லைன் போயிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வரையினேன். ஆர்ஐ என்டர். இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, ஏஆர் என்டர். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுத்துட்டேன். போலார் இந்த மாதிரி ஒரு 3 ப்ராப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஜிக்ஸாக் லைன். சில இடத்துங்களில் இது அதாவது இது ஒரு நம்ம லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த நேராக வரையுது. நம்ம அதுவும் எஃபெக்ட் ஆன் பண்ணிட்டு தான் நாம் வரைவோம். எஃபெக்ட் மீன்ஸ் ஆத்தோங்கிறது நேராக வரைகிறதுக்கு. உங்களுக்கு இது எதப்பாவாச்சு, அதாவது இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ஹார்ட் வரைகிறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஜிக்ஸாக் யூஸ் ஆகும். அதாவது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, அதிகபட்சம் யூஸ் ஆகாது. ஒரு சில இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு லைனுன்னு நம்ம பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்ல, அதனால தான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்றனால தான் இது வந்து ஒரு நார்மலாக ஒரு இயற்கையாக நீங்கள் வரைகிறீங்க. இந்த மாதிரின்னா நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸில் இந்த ஸ்பில் லைன்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி அழகாக வளைஞ்சி அழகாக நம்ம வரைஞ்சிருந்தோம். அதை ஆர்க் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வரையலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான லைன்ஸை பார்த்தோம். யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்புகிறேன். ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் இந்த மாதிரி இன்னொரு டூலும் இருக்குது. அந்த டூலில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மறைஞ்சு ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.